வணக்கம் தோழர்களே. அரசியல் அல்ல, அனைத்தும் அறிவியல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்று நாம் பார்க்க போகும் அற்புதமான உரைவீச்சு ஷோஷானா ஜுபோவ் என்கிற ஒரு அம்மையார் கொடுத்தது. இவர் அற்புதமாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே தற்போது பேராசிரியராக இருக்கிறார். டிஜிட்டல் கேபிட்டலிசம் தியரி என்கின்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கிய அற்புத மார்க்சிய அறிஞர். இவர் சொல்லுகின்றார், the side effects of surveillance capitalism will lead to claim human experience as free raw material with hidden commercial and political agenda for influencer groups என்று சொல்கின்றார். காத்திருக்கின்ற சில இன்ஃப்ளூயன்ஸ் குரூப்புகளுக்கு ஏற்கனவே கொட்டி கிடக்கக்கூடிய இந்த சர்வேலன்ஸ் கேபிட்டலிசத்தினுடைய மக்களினுடைய பதிவு செய்யப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அனைத்தும் அது ஒரு கச்சா பொருளாக அவர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய சைடு எஃபெக்ட், பக்க விளைவு என்று குறிப்பிடுகின்றார். இவர் எழுதியிருக்கிற ஒரு அற்புதமான புத்தகம் த ஏஜ் ஆஃப் சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம். இந்த அம்மையார் அப்போது எழுதியிருக்கிற அவ்வளவு விஷயமும் இப்போது நினைக்கின்ற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூக அமைப்பினுடைய கட்டமைப்பில் மனநிலை மாற்றத்தை செயற்கையாக விதைக்க முடியும் என்பதை இந்த சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம் புத்தகம் படிப்படியாக நமக்கு அழகாக விளக்குகிறது. 31 லட்சம் இன்ஸ்டா டேட்டாவை திரட்டி அந்த இன்ஸ்டா டேட்டாக்கள் வழியாக ரீல்ஸ் என்கிற ஒரு கலாச்சாரத்தை மிக துல்லிய தாக்குதலாக ஏற்படுத்தி இதோ வந்து கொண்டிருக்கிறது, இவர்தான் வரப்போகிறார், இவர் வந்த பிறகு இதெல்லாம் நடக்கும் என்று அத்தனையும் ஒரு கற்பனைவாத ரீல்ஸாக உருவாக்கி கொடுத்ததன் விளைவு நீங்கள் எவ்வளோ ஆச்சரியப்பட்டோம். கிட்டத்தட்ட அயல்நாட்டில் இருந்தெல்லாம் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்தியாவுக்கு வந்து அயல்நாட்டவர்கள் எப்படி இங்கே வாக்களித்தார்கள் என்று பார்க்கும் அளவிற்கான பின்விளைவை அது ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அதனுடைய அற்புதத்தை அல்காரிதம் வழியே ஆட்சி என்கிற இந்த விஷயத்தை புரிய வைப்பதற்கு மதிப்பிற்குரிய அம்மையார் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கும் ஒரு இசம் ஜுபோவ் இசம் என்று அழைக்கப்படுகிறது. இது மனித நடத்தை தரவுகளை சேகரித்து எதிர்கால நடத்தையை ஒரு மாஸ் குரூப்பில் எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி போலித்தனமாக கட்டமைக்கப்படுகின்ற ஒரு வகையான நடத்தை எத்தனை நாட்களுக்கு தக்க வைக்கப்பட வேண்டும்? இரண்டாவது விஷயம், இந்த நடத்தை இப்படி இவர்தான் வர வேண்டும், இப்படித்தான் போக வேண்டும், இப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான இந்த ரீல்ஸ் கலாச்சார நடத்தை அமைப்பு சரியாக கட்டமைத்து நீங்கள் எதிர்பார்க்கும் வரை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்றால் 3 படிநிலைகளை இவர் முன்மொழிகின்றார். ஒன்று, இந்த முழுமையாக இதை நாம் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்றால் ஒரு அல்காரிதம் இவர்களுக்காக தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும். இந்த தொடர் வேலை செய்யும் இந்த அல்காரிதம் என்பது அடுத்தடுத்து இவர்களுக்கு ஓரளவிற்கு மயக்க நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்சி பொருளாக உங்களுடைய ரீல்ஸ் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும். மூன்றாவது, டேட்டா கண்ட்ரோல் என்பது ஒரு மாஸ் மைண்ட் பிஹேவியர் கண்ட்ரோலாக வரணும்னா மூன்றாவது ஸ்டெப் என்னன்னா, இந்த குழுக்கள் போலியாக ஒரு ஆயிரக்கணக்கான நபர்களை ஏற்பாடு செய்து இந்த போலி நபர்கள் எல்லாம் உங்களை ஆதரிப்பது போன்ற ஒரு கட்டுக்கதையான ஒரு அமைப்பை நீங்கள் தோற்றுவித்து அதை உண்மையாக கொண்டு வர வேண்டும். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேரியன் பவர் கெயின்டு பை டிஜிட்டல் ஆப்ரேட்டர்ஸ் என்கிற ஒரு இடம் வரும்பொழுது இந்த டிஜிட்டல் ஆப்ரேட்டர்ஸ் ஆட்டோமேட்டட் ரீல்ஸாக இவற்றை மாற்றி இந்த பிஹேவியர் மாடிஃபிகேஷன் என்கிற விஷயத்தில் உங்களுக்கு உதவ முடியும். அதற்கு என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கலாம் என்று ஒரு 15 ஸ்டெப்ஸை இவங்க சொல்லித்தராங்க. இந்த புத்தகம் மிக அழகாக எப்படி ஒரு பயோஸ்பியராக நீங்கள் இந்த பிரச்சார வியூகத்தை அமைத்து கொள்ள முடியும் என்று போதிக்கிறது. இதைத்தான் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா போன்ற அமைப்புகள் தங்களுடைய பயிற்சியாளர்களுக்கு கொடுத்து வாசிக்க வைத்து இதனுடைய அப்ஸ்ட்ராக்ட்ஸை வைத்து கொண்டு தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க என்பதுதான் வரலாறு. இந்த அப்ஸ்ட்ராக்ட்ஸ்குள்ளே போய் நாம் பார்க்கும் பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இப்போ ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப் நீங்கள் போடுற ரீல்ஸை விரும்ப போகுதா இல்லையா
என்று பார்ப்பதற்காக சாம்பிள் ரீல்ஸ் கொஞ்சம் போடுவாங்களாம். இப்போ உதாரணமாக நானும் என் நண்பரும் வாட்ச் எப்படி வாங்கலாம், என்ன வாங்கலாம் என்பது குறித்து தொடர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் உரையாடினால் உங்களுக்கு தெரியும், நம்முடைய திறன்பேசியில் வாட்ச் சம்பந்தமான விஷயங்கள் கொட்டிக்கொண்டே இருக்கும். அப்போ நம்மளை எப்படி சர்வேலன்ஸ் பண்ணுறாங்கன்றதை நாம் சொல்லி தான் உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. நாம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறோம். அப்படியான கண்காணிப்பில் நாம் இருக்கக்கூடிய குழுக்களில் பலவீனமான குழு என்கிற ஒரு குழுவை முதலில் சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம் கண்டுபிடிக்கும் என்று இவர் குறிப்பிடுகிறார். அது என்ன பலவீனமான குழு? பலவீன குழு என்பது 2 பக்கமும் போகாமல், எந்த நிலைப்பாடும் இல்லாமல் மயக்க நிலை குழுவாக ஒரு சமூகத்தில் உருவாகி அப்படியே இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரீல்ஸ் கான்செப்டை வச்சு இவங்களை ஒரு பக்கமாக திருப்பி விட வாய்ப்புகள் அதிகம் என்று உங்கள் தரவுகளே இன்றைக்கு இருக்கிற செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உங்களுக்கு அந்த கனெக்ஷன்ஸை பூரா கொண்டு வந்து ஒப்பிடும். இந்த மாதிரியாக இந்த சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம் என்னுடைய சைடு எஃபெக்ட் இருக்க போகிறது என்பதை மிக அற்புதமாக இந்த புத்தகம் நமக்கு தெளிவான உதாரணங்களோடு விளக்குகிறது. எனவே இது போன்ற புத்தகங்களை, அதாவது இந்த ஏஜ் ஆஃப் சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம் போன்ற புத்தகங்களை வாசித்து த டிஜிட்டல் கேபிட்டலிசம் என்பது எப்படி வேலை செய்கிறது, இங்கே எப்படி அது அரசியல் ரீதியிலான முதிர்ச்சியற்ற மனிதர்களை எல்லாம் முதிர்ச்சி பெற்றதாக நம்ப வைத்து ஒரு போலியான வாக்காளர் குழுவை உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொள்ளும் அறிவியலாக அது எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் உணர முடியும். இது போன்ற நூல்களை தொடர்ந்து வாசிப்போம். இப்போது நாம் இன்றைய விஞ்ஞானிக்குள் நுழைவோம். மறைக்கப்பட்ட விஞ்ஞானிகளில் இன்று நாம் எடுத்துக்கொள்ள இருக்கும் விஞ்ஞானியின் பெயர் DS கோத்தாரி, தௌலத் சிங் கோத்தாரி. கோத்தாரி என்றவுடன் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது கல்வியில் இருந்த கோத்தாரி கமிஷன் மட்டும்தான். ஆனால் இந்த கோத்தாரி எவ்வளவு முக்கியமான ஒரு விஞ்ஞானி. இந்தியாவின் முழுமையான இன்றைக்கு நம் பாதுகாப்பான இந்தியாவை நம் கையிலே ஒப்படைத்ததில் இவருக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்கிறது என்பதை வரலாறு கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். அவரை உயர்ந்த அளவிலே வைத்து நம்முடைய இராணுவத்தினருக்கு முதலில் அவரை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த தௌலத் சிங் கோத்தாரி DRDO இந்தியாவினுடைய இராணுவ தளவாடங்களின் ஆய்வுக்கூடத்தை நிறுவியவர்களில் ஒருவர். இவர் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறாரு, த ஸ்ட்ரென்த் ஆரிஜின் இஸ் அ சயின்ஸ் என்று. அதுக்கு ஒரு ஸ்லோகன் கொடுக்குறார் DRDOக்கு. அது உருவான கதை தனியாக இருக்கட்டும். 1948 இந்தியா பாகிஸ்தான் ஆர்முடு கான்ஃப்ளிக்ட். அதில் நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பாகிஸ்தான் இந்தியா என்று பிரிந்திருந்தோம். பாகிஸ்தான் பக்கம் சப்போர்ட்டுக்கு யாரும் வரல. 62 சீன எல்லையை நாம் சென்று அங்கே ஊடுருவலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, சீன இராணுவம் இந்திய இராணுவத்தை துரத்தி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வந்த பொழுது ஒரு யுத்தம் மூழ்கிறது. இந்த 62 யுத்தத்தில் நாம் தயாரான நிலையில் இல்லாமல் போய்விட்டோம் என்பதை வரலாறு பதிவு செய்துள்ளது. சீனத்தில் கடுமையான பனி வீசி கொண்டிருந்தது. அப்போது இந்திய இராணுவம் காட்டன் சட்டையெல்லாம் போட்டுட்டு போய் போராடக்கூடிய நிலை. அதை விட கொடுமை, பிரிட்டிஷ்காரர்கள் செய்து கொடுத்த ரைஃபிள்ஸ் மட்டும்தான் நம்மள்கிட்ட இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் சீனர்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய பல பகுதிகள் சீன எல்லை உருவாக்கி கொண்டு தங்கள் எல்லையை ஸ்திரப்படுத்தி கொள்வதற்காக சீனா அந்த சிறிய ஊடுருவலை பயன்படுத்தி கொண்டது. இந்த நிலையில் என்ன ஒரு கொடுமைனா, சைனாட்ட இருந்த ஒரு ரேடார் அமைப்பு கூட நம்மள்கிட்ட கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிலையில்தான் மறுபடியும் பிரிட்டிஷ்காரங்கள்ட்டையும் கனடாலையும் அமெரிக்காலையும் ரஷ்யாலையும் நாம் ஆயுதங்கள் வாங்கிவிடலாம் என்று அரசு முடிவு செய்த பொழுது அப்போது இந்த DS கோத்தாரி உள்ளே நுழைகிறார். அப்போ என்னன்னாக்க ஒரு முக்கியமான விஷயம், 303 B என்ஃபீல்டு அப்படின்ற ஒரு துப்பாக்கி மட்டும்தான் இந்திய இராணுவத்திட்ட இருக்குது. டாங்கிகள் கூட கிடையாது ரொம்ப. இந்த நிலைமையில் பயங்கரமான உரை பணியில் அந்த பணியினாலே இறந்து போன வீரர்கள் தான் அதிகம் என்ற அளவில் DS கோத்தாரி முதல்ல புள்ளி விவரங்களை கையில் வைத்திருந்தார். எப்படி நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு, நம்மள்ட்ட என்ன இருந்துச்சு என்ன இல்லை, இந்த விவரங்களோடு நேராக போய் பார்க்குறாரு. DS கோத்தாரி சென்று சந்திக்கும் பொழுது நம்முடைய அப்போதைய இராணுவ அமைச்சரும் சரி பிரதம மந்திரியும் சரி பெரிதாக அவங்கள்ட்ட இன்ட்ரெஸ்ட் காமிக்கல.
ஆனால் டிஎஸ் கொத்தாரி இப்படி நாடு நாடாக சென்று நமக்கு இராணுவம் எங்களுக்கு ஆயுதம் கொடுங்கள் என்று பிச்சை எடுப்பதை விட எனக்கு கொஞ்சம் நேரமும் பணமும் கொடுங்கள், நான் உருவாக்கி கொடுக்கிறேன் அப்படின்னு சவால் விடுறாரு. அப்போ தான் நேரு வந்து திரும்பி பார்க்கிறார். என்ன செய்வாய் என்று கேட்கிறார். கோபத்தோடு கேட்கிறார். ஒரு வாரம் கழித்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து விடுகிறார் டிஎஸ் கொத்தாரி. இங்கிலாந்துக்கு போகிறார். அங்கே வந்து பேட்ரிக் பிளாக்கெட் என்கிற ஒரு நோபல் அறிஞரை சந்திக்கிறார். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தாரியும் அவரும் 2 பேரும் ஒன்றா அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோத்தாரியை பற்றி சொல்லணும்னா 1906ஆம் ஆண்டு அவர் வந்து உதய்பூரில் பிறந்தவர். ஜெயின் பள்ளிக்கூடத்திலே தலைமை ஆசிரியராக இருந்த அவருடைய தந்தை அவரை வந்து ஓரளவுக்கு ஸ்காலர்ஷிப் மூலியமாகவே படிக்க வைக்கும் அளவிற்கு அவர் நல்லா படித்தார். அப்புறம் கேவண்டிஷ் லேப் இங்கிலாந்துக்கு தேர்வு செய்யப்பட்டு அங்கு சென்று ஆய்வுகளில் ஈடுபட்டவர். டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு திரும்பி வருகிறார். அப்போ ஏன் போயிட்டேன்னு சொல்லிட்டு ரூதர்ஃபோர்டு அவருக்கு வந்து நீலாம் இங்கிலாந்தை விட்டு போவது மிக தவறு என்று ஒரு கடிதம் அனுப்புகிறார். அந்த கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தவர் தான் இந்த பிளாக்கெட். 2 பேருமே அதன் பிறகு நோபல் பரிசு பெறுகிறார்கள், பிளாக்கெட்டும் ரூதர்ஃபோர்டு. இப்படி டெல்லிக்கு திரும்பி வந்து விடுகிறார். என் நாட்டுக்கு நான் செல்ல வேண்டும் அப்படி சொல்லிட்டு கோத்தாரி வந்துடுறார். இப்போ இந்த பிளாக்கெட்டை அழைச்சிட்டு போகும்போதே அவங்க ஒரு பிளானோட போய் நேருவை பார்க்குறாங்க. ஏன் பிளாக்கெட்டை நேருவிடம் கோத்தாரி அழைத்து சென்றார்? இங்கிலாந்திலிருந்து வந்த ஒருவர், அது ஒரு இராணுவ தளவாடம். இது வந்து இராணுவ ரகசியத்திலேருந்து பலவற்றை உள்ளடக்கியது. 2வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராமிசிங் பர்சனாலிட்டி இல்லாமல் நேரு நம்ப மாட்டார் என்று கோத்தாரிக்கு நன்றாக தெரியும். அதனால தான் பிளாக்கெட்டோட போகிறாரு. அப்போ தான் த டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்கிற ஒன்றை உருவாக்குவதற்கான திட்டப்பணிகளை அவர்கிட்ட கொடுக்குறார். இந்த பிளாக்கெட் பிரிட்டிஷ் நேவியில் இருந்தவர். உடனே நேரு வந்து இதை படிச்சிங்களா என்று பிளாக்கெட்டை கேட்கிறார். இது துல்லியமாக இருக்குது, இது வந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் என்று சொல்லிவிடுகிறார். அப்போ ஃபஸ்ட்டு கோத்தாரி டெடிக்கேட்டடாக செஞ்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மிலிட்ரி எக்யூப்மெண்ட் தயாரிக்கும் 12 தொழிற்சாலைகள் இந்தியா முழுக்க எங்கெல்லாம் இருக்கணும். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கோத்தாரி இணைத்தார். பிளாக்கெட் நாட்டை விட்டு போயிட்டார். என்ன இணைச்சார்னா, ஒரு பொருளை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த பொருளில் மொத்தம் வந்து எத்தனை உபரி பாகங்கள் உள்ளன. இப்போது ஒரு ரைஃபிள் செய்ய போகிறீங்க, அதில் மொத்தம் 120 உதிரி பாகம் இருக்குன்னா 120ஐயும் ஒரே இடத்துல செய்யக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு உதிரி பாகம் 2 2 3 3 பிரித்து கொடுத்துருங்க, ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிங்க. இதுதான் அவர் சொல்லி கொடுத்த முறை. இதில் நீங்கள் எதை செய்கிறீங்க என்பது எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. இராணுவத்தினுடைய ரகசியம் இது வந்து நேருவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இதை வைத்து மிக அழகாக அவர்கள் கொண்டு வந்தது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் டாங்கிகள் தயாரிக்கிறது. அதில் நம்மளுடைய ஆவடியிலிருந்து தொடங்கி இந்தியா முழுக்க அவர் ஏற்படுத்திய 52 லேப் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்குள்ளே அவர் ஏற்படுத்தி கொடுத்தது பிரம்மாண்ட சாதனை. அடுத்தது முக்கியமாக MiG-21 ரக விமானங்கள், போர் விமானங்களை உருவாக்கி கொடுக்கிற பிரம்மாண்ட வேலை. இதுக்காக வந்து மிக அருமையாக ஒரு ஏர்ஃபோர்ஸ் தனியாக ஒரு லேபரட்டரி தயாரித்தார்கள். ஆனால் எல்லாமே எப்படின்னா அசம்பிளிங் தான் அந்த பிளேஸில் நடக்கும், பொருள் பல இடங்களில் தயாரித்து வரணும். இது வந்து இராணுவ ரகசியத்தையும் நம்முடைய இதையும் பாதுகாக்கின்ற ஒரு பிரம்மாண்டமாக அன்றைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இன்றைக்கி அதை எந்த அளவு காப்பாற்றுறாங்கன்னு நமக்கு தெரியாது. இதை விட இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பலை வழங்கிய பெருமையும் கோத்தாரியை சேரும். இந்த மாபெரும் விஞ்ஞானி இந்தியாவுக்கு கொடுத்த ஃபயர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் முக்கியம். பின்னாட்களில் கோத்தாரி கல்வியாளராக மாறி இதற்கான இன்ஜினியர்ஸ், இதற்கான தொழில்நுட்பம், இதற்கான அறிவியல், சாதாரண குடிமகன்களை அறிவியல்வாதிகளாக மாற்றக்கூடிய ஒரு கல்வி என்கிற வைத்துக்கொண்டு அனைவருக்குமான கல்வியை முன்மொழிந்த கோத்தாரி கமிஷனின் தலைமை பீடத்துக்கு வந்ததும், UGCயினுடைய டைரக்டராக இருந்த பொழுது இந்தியாவில் உயர்கல்வியில் பிரம்மாண்ட மாற்றங்களை கொண்டு வந்ததும் அதே கோத்தாரி தான் என்பதையும் பதிவு செய்து இப்படிப்பட்ட விஞ்ஞானிகளை நாம் நினைவு கூறுவோம், அடுத்த சந்ததிக்கு எடுத்துச் செல்வோம். இப்போது நாம் இன்றைய இதழுக்கு வருவோம். இன்றைக்கு நாம் அறிவியம் செய்யக்கூடிய தமிழின் அறிவியல் இதழ் புது உலகம் என்கிற இதழ். இந்த இதழின் ஆசிரியர் சிங்காரவேலர். 1935 தொழிலாளர் தினத்தில் மே 1 அன்று முதல் இதழ் கொண்டு வரப்பட்டது. இது ஒரு மாத அறிவியல்
சிந்தனை இதழ் என்று இதை அழைத்தார். மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் சிறையிலுக்கு சென்றும் வந்தும் கொண்டிருந்த பொழுது இந்த இதழை அவர் தொடர்ந்து நடத்தினார். ஆனால் முதல்ல ஒரு பைசா தமிழில் எழுதத் தொடங்கி சூரியோதயத்தில் எழுதி, அதன் பிறகு 27 குடியரசு இதழிலும் எழுதத் தொடங்கி, எல்லாம் சண்டமாருதம் இதழிலும் எழுதத் தொடங்கி, நவசக்தி, அசோகமித்ரன் என்றெல்லாம் எழுதி கொண்டிருந்த சிங்காரவேலர் தான் எழுதுவதற்கென்று தனக்கென்று ஒரு இதழை உருவாக்கி கொண்டார். அப்படிப்பட்ட அந்த இதழில் சயின்டிஸ்ட் என்கிற புனைப்பெயரோடு அவர் கட்டுரைகள் எழுதினார். சிந்தனாவாதி என்கிற புனைப்பெயரோடு அவர் கட்டுரை எழுதினார். இந்த 2 பேருமே அவர் தான். சிந்தனாவாதியும் அவர் தான், சயின்டிஸ்டும் அவர் தான். சமூக அறிவியல் என்கிற சொல்லை முதலில் தமிழுக்கு அறிமுகப்படுத்திய சிங்காரவேலரின் கட்டுரை இந்த புதுயுகம் இதழில்தான் வெளிவந்தது. H.G. வெல்ஸ் பற்றி தனி கட்டுரை எழுதினார். உயிரி என்றால் என்ன என்று ஒரு கட்டுரை. அதை விட டார்வின் என்ன செய்தார், யார் இந்த ஐன்ஸ்டீன், இதெல்லாம் தமிழ் சூழலுக்கு, தமிழ் வாசிக்கின்ற வாசகர்களுக்கு, தமிழின் அறிவியல் நெஞ்சங்களுக்கு அவர் கொண்டு கொட்டி இருக்கிறார். கலீலியோவை பற்றின 8 கட்டுரைகள் எழுதினார். அதில் ரொம்ப முக்கியமானது 1600ஆவது ஆண்டில் எப்படி ப்ரூனோ என்கிற ஒரு விஞ்ஞானி, சூரியன் என்பதும் இன்னொரு நட்சத்திரம்தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, அனைத்து நட்சத்திரங்களும் ஒளிர்வது போலத்தான் சூரியனும் ஒளிர்கிறது என்கிற அறிவியல் உண்மையை சொன்னதற்காக உயிரோடு கொளுத்தப்பட்டார் என்கிற விவரத்தை அந்த புதுயுகம் என்கின்ற தன்னுடைய புது உலகம் பத்திரிகையில் தான் அவர் பதிவு செய்தார். உலகம் முடிந்து போகுமா என்று ஒரு கட்டுரையை கடைசியாக அதில் எழுதியிருக்கிறார் சிங்காரவேலர். இப்பயும் கூட உலகம் அழிஞ்சிரும் அப்படி சொல்கிறது அப்பயே இருந்திருக்குது பொழுது. இவர் எழுதின அறிவியல் கட்டுரைகளில் என்ன ஒரு சிறப்பு, 3 பேரா தான் எழுதுவார். 3 பாரா அறிவியல் என்றே அதற்கு பெயர். மிக சுருக்கமாக, அதே சமயத்தில் விவரங்கள் எது இருக்க வேண்டுமோ அதெல்லாம் இருக்கும் விதமாக எளிய தமிழில் எழுதிய சிங்காரவேலரின் புதிய உலகம் என்கின்ற இந்த புது உலகம் பத்திரிகை உண்மையிலேயே பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம். இதனுடைய இதழ்கள் நம்முடைய தேவனைய பாவாணர் நூலகத்திலும் சிங்காரவேலரனுடைய அந்த அருங்காட்சியகத்திலும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன தோழர்களே. இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்கு வருவோம். இன்றைய புத்தகத்தின் தலைப்பு அவர் ஃபைனல் இன்வென்ஷன். இந்த புத்தகத்தை எழுதியவர் ஜேம்ஸ் பெராட். ஜேம்ஸ் பெராட் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர். QQS வெளியீடாக 2013 வெளிவந்து விட்ட புத்தகம். இந்த 2013 புத்தகத்தில் என்ன அவ்வளவு ஆச்சரியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, AI என்கின்ற செயற்கை நுண்ணறிவு வருவதற்கு முன்னால் அது என்னவெல்லாம் செய்யும் என்று இந்த புத்தகம் விவரிக்கிறது. அதை இப்போது படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் இது இந்தியாவில் கிடைக்கவில்லை, இப்போது கிடைக்கிறது. இந்த புத்தகத்தில் முதல்ல எப்படி இது ஆரம்பிக்குதுன்னா, மனிதர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் நிகழ்த்தி அழுத்து போய் தான் கண்டுபிடிக்க வேண்டிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் நிகழ்த்துவதற்கு ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்கினார்கள். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று இந்த புத்தகம் தொடங்குகிறது. ஒரு 10 கருத்துக்கள் ரொம்ப ஆழமாக இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. அதில் என்னன்னாக்க, ஒரு AI அன்றைக்கு உருவாக்கி கொண்டிருந்த 1000 எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஒரு பேட்டி எடுத்து இதெல்லாம் வருங்காலத்தில் இப்படி இருக்கும் என்கிற தகவல்களை இதில் அடக்கியிருக்கிறார். முதல்ல AI மனிதனுக்கு சமமான திறன்களை பெறும். அதில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, நம்முடைய எல்லா விதமான இறந்த கால அறிவையும் திரட்டி வைத்திருப்பதால் மனிதனை விட மேம்பட்ட ஒரு அறிவார்த்த கருவியாக AI பயன்படும் என்று சொல்லியிருக்கிறார். அது ஒரு கட்டத்தில் நம்மை பொருட்படுத்தாமலும் போய்விடலாம். ஆனால் AI நம்மை வெறுப்பதற்கு வாய்ப்பில்லை. 3வது என்னன்னா, இது ஒரு அருமையான டூல். இந்த கருவி வெறும் டூல் அல்ல, சிந்திக்க தெரிந்த டூலாக இருக்கும் என்று எழுதுகின்றார். பேங்க்கு, ஸ்டாக் மார்க்கெட்டு, EB இதிலிருந்து தொடங்கி ரயில்வேஸ், டிரான்ஸ்போர்ட்டு எல்லாவற்றையும் மனிதனுக்கு பதிலாக இனி AI பார்த்து கொள்ளும். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கிறது. அதே மாதிரி அவர் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான விஷயம், இது கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தும் கண்டுபிடிப்பு என்பது உண்மைதான். ஆனால் இது யார் கட்டுப்பாட்டில் இருக்கப் போகிறது என்பதை வைத்துதான் இது என்ன வேலை செய்யும் என்பதை இந்த சமூகம் தீர்மானிக்கும். இது யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அவர்கள்
மிகப்பெரிய பலம் பொருந்தியவர்களாக இந்த சமூகத்தின் அரசியலை தன் கையில் வைத்திருப்பார்கள் என்று இந்த புத்தகம் பேசுகிறது. இந்த ஏஐயை யார் கைப்பற்றுவது என்பதற்கான மிகப்பெரிய போட்டி நடக்கும். இதில் எப்படியெல்லாம் அந்த போட்டி மாறும் என்பதற்கான சான்றுகள் ஓரளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதைவிட தாண்டிய சான்றுகள் நமக்கு இப்போது கிடைக்கின்றன. அவை என்ன சான்றுகள் என்றால், அமெரிக்காவிலிருந்து வெக்கம், மானம், சூடு, சொரணையெல்லாம் விட்டுவிட்டு அமெரிக்க அதிபரும் அவர்களுடைய எலான் மஸ்க் உட்பட அனைவரும் சீனாவுக்கு சென்று சீனாவிலே இது குறித்து பேசி ஒப்பந்தம் போட்டு இந்த கான்செப்ட் எப்படி அது அவர்களை ஈர்த்தது என்றால், சீனாவின் வசம் இப்போது ஏஐ இருக்கிறது என்பதை அது உலகிற்கு ஞாபகப்படுத்தியுள்ளது. சீனாவின் வசம் இருக்கும் இந்த ஏஐ எப்படி அமெரிக்காவை கவர்ந்திருக்க முடியும்? அமெரிக்கா, இந்த புத்தகம் சொல்கிறது, உலக அளவில் அரசியலை தீர்மானிக்கும் பொறுப்பு ஏஐயிடம் இருக்கிறது என்றால் இந்த ஏஐ யாரிடம் இருக்கிறது என்பதை பொறுத்து அரசியலின் மையம் இருக்கும் என்று சொல்கிறது. ஈரான் சமீபத்திய யுத்தத்தின் பொழுது சின்னாபின்னமாக்கப்பட்டு விட்டது, முற்றிலும் காலி, நாங்கள் அந்த ஜலசந்தியை பயன்படுத்துவோம் என்று அறிவித்தார்கள். ஆனால் அந்த ஜலசந்தி வழியாக யார் நடந்தாலும் நகர்ந்தாலும் கப்பல் சென்றாலும் நாங்கள் குண்டு போட்டு அழிப்போம் என்று ஈரான் அறிவித்தது. அதற்குரிய தொழில்நுட்பத்தை அவர்களுக்கு வழங்கியது யார்? அந்த ஜிபிஎஸ் வழங்கிய பெருமை சீனாவை சேரும். அதனால்தான் அமெரிக்கர்களே கிளம்பி சீனாவுக்கு போய்விட்டார்கள் என்கிற ஒரு உண்மையை வைத்து பார்த்தால், நெருப்பை உருவாக்கிய மனிதன் அதை அணைக்கும் திறத்தையும் உருவாக்கி கொண்டான். ஏஐயை இவன் என்ன செய்ய போகிறான் என்ற கேள்வியோடு இந்த புத்தகம் முடிவடையும் பொழுது நமக்கும் புரிகிறது, ஆமாம், ஏஐ இதனுடைய மையம் யார் கையில் இருக்கிறதோ அவன்தான் உலகத்தின் ஜாம்பவானாக, அரசியலை கையில் வைத்திருப்பவனாக இருப்பான். இப்போது நான் இன்றைய கண்டுபிடிப்பாளரிடம் செல்வோம். இன்றைய கண்டுபிடிப்பாளர் இப்போதுதான் சமீபத்தில் இருந்து சிறையில் இருந்து வெளியில் வந்தார். அவர் பெயர் சோனம் வாங்சக். கேள்விப்பட்டிருப்பீர்கள். சோனம் வாங்சக் லடாக் விடுதலை வீரர். இவரை மத்திய அரசு சிறையில் அடைத்து ஏறத்தாழ 171 நாட்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வைத்திருந்தது. ஆனால் இவர் ஒரு அற்புதமான விஞ்ஞானி, தலை சிறந்த கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவர். சோனம் வாங்சக் காஷ்மீரில் உள்ள லடாக் பகுதியில் பிறந்து வளர்ந்தவர். இவருடைய வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஒரு மனிதரை முன்னுதாரணமாக வைத்துதான் த 3 இடியட்ஸ் படத்தில் அமீர்கான் தன்னுடைய கேரக்டரை உருவாக்கி கொண்டார் என்றால் உங்களுக்கு புரியும். இந்த வாங்சக் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்படவில்லை. காரணம், அவர் மொழி பேசும் பள்ளிக்கூடம் ஒன்று கூட அங்கு இல்லை. இதனால் வெறுத்து போய் அவரை ஜம்முவில் கொண்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்திலே சேர்த்தார்கள். அங்கே அவர் மிக மோசமாக நடத்தப்பட்டார். அங்கே அவர் வித்தியாசமான ஒருவராக இருந்தார். ஏனென்றால் அவர் பள்ளிக்கூடத்தில் மணி அடிப்பதில் இருந்து அனைத்து தானியங்கிகளையும் தன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரும் அளவிற்கு அவர் ஒரு சூட்டிகையான அறிவியலாளராக இருந்தார். அங்கே தனக்கு கிடைத்த மிக மோசமான அனுபவம், வீட்டுக்கும் போக முடியாமல் பள்ளிக்கும் போக முடியாமல் அவர் நடந்தே டெல்லிக்கு வந்து விட்டாராம். டெல்லியில் ஒரு கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்திற்கு போய் அங்கே இருக்கிற முதல்வரிடம் தன் கதையை சொல்லி புலம்பி அழுது. அப்போது அவர் சொல்வதையெல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்ட அந்த அம்மையார் அங்கேயே அவர் படிப்பதற்கு இடம் கொடுத்து ஹாஸ்டலும் கொடுத்து விட்டார். அதன் பிறகுதான் தன் தந்தைக்கு அங்கிருந்து தகவல் சொல்கிறார் அவர். இப்படிப்பட்ட தைரியமிக்க ஒரு மாமனிதராக வளர்ந்த நம்முடைய சோனம் வாங்சக் என்ன கண்டுபிடித்தார்? சோனம் வாங்சக்கு சமீபத்தில் உலகின் மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்றான ரமோன் மேக்சஸே விருது வழங்கப்பட்டது. அப்போதுதான் அவரை பற்றி அறியவும் வாசிக்கவும் நேர்ந்தது. ஆனால் அதற்குள் அவர் சிறையில் இருந்தார். வாங்சக் என்ன கண்டுபிடித்தார்? காஷ்மீர் பகுதியில் மழை எப்போது வேண்டுமானாலும் பெய்துவிடும். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் தான் பெய்யும் என்பதற்கு எந்த கணக்கும் கிடையாது. திடீரென்று ஓராண்டு பெய்யாமலும் விட்டுவிடும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆறுகளில் தண்ணீர் கொஞ்ச நாட்களுக்கு தான் வரும். ஆனால் விவசாயிகளுக்கு தேவைப்படும் பொழுது தண்ணீர் வராது. இந்த சூழ்நிலையில் சோனம் அழகாக ஒரு வேலை செய்தார். கடும் குளிர்காலத்தில் தண்ணீரை குவித்து பிரமிடு போல ஆக்கி ஐஸ் ஆக்கி விடுவார். இவற்றுக்கு ஐஸ் ஹீப் என்று பெயர். இந்த கோன் ஷேப்டு ஐஸ் ஹீப்
இவற்றை உருவாக்கி அந்த ஊரிலே வைத்து விடுவார். ஏறக்குறைய ஒரு கிராமத்திற்கும் 300 ஐஸ் ஹீப் உருவாக்குவார். பிரம்மாண்டமான அந்த கோன் ஐஸ் ஹீப். இவை குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு லேசாக குளிர்காலம் போய் அந்த வசந்த காலம் தொடங்குகின்ற நேரத்தில் அங்கே இருக்கிற குல்கந்து பயிர்களுக்கு மிகவும் தேவையாக அந்த தண்ணீர் தேவைப்படுகிறதோ அப்போது இவற்றை அவர் உருக செய்வார். தேவையான நேரத்துக்கு சரியாக ஆறுகளில் தண்ணீர் பாய்ந்து அங்கே அது அருமையாக விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக அதை அவர் மாற்றியிருந்தார். ஒன்று. இரண்டாவது விஷயம், மிகப்பெரிய அளவிலே 2 நாடுகளும் சேர்ந்து அந்த பகுதியை இருட்டடிப்பு செய்கின்ற ஒரு காலகட்டத்தில் சூரிய ஒளியால் இயங்கக்கூடிய வீடுகளை அவர் கட்டமைத்தார். ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்திற்கு சூரிய ஒளியால் இயங்கும் பிரிக்ஸ் செங்கல்களை உருவாக்கி கொடுத்து சூரிய ஒளியை மின் ஆற்றலாக மாற்றி உள்ள 2 லைட்டு ஒரு ஃபேன் போடலாம் என்று ஒவ்வொரு அறையாக மாற்றி கொடுக்கிறார். இது பார்த்தீங்கன்னா சோலார் பவர்டு ஸ்கூல்ஸ், சோலார் பவர்டு இன்னொரு அழகான ஒரு விஷயம், டென்ட்டு. அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு சோலார் பவர்டு டென்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது போர்வை மாதிரி தான் இருக்கும். அந்த போர்வையை இப்படி போட்டுட்டு டென்ட்டு போட்டு அங்கே உள்ளே உட்காந்துருவீங்க. ஆனால் அந்த போர்வை ஒரு சோலார் எனர்ஜியை உருவாக்கக்கூடிய சிலிக்கானால் இழைகளால் ஆனது. அதனால் அது என்ன பண்ணுதுன்னா சூரிய ஒளி வரும் பொழுது அழகாக தக்க வைத்து கொண்டு இரவு நேரத்தில் அதை ஒளியூட்டுகிறது. இதெல்லாம் அவருடைய அற்புதமான கண்டுபிடிப்புகள். இந்த கண்டுபிடிப்பிற்காக அவர் பல விருதுகள் பெற்றிருக்கிறார். 3 Idiots படத்தில் இதுபோல அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய அற்புத பொருள்களின் கண்டுபிடிப்பாளராக ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குவதற்கு இவர்தான் முக்கியமான காரணமாக இருந்தார். அவர் 2 விஷயங்கள். ஒன்று, லடாக் மாகாணத்திலே அரசு தலையிடத் தொடங்கிய பொழுது அதற்கென்று ஒரு விடுதலை அமைப்பை உருவாக்கி எங்களுடைய தனித்தன்மையை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்று ஆன்டி அதானி குரூப்ஸ் என்று உருவாக்கி தீவிரமாக போராடினார். ஒரு கட்டத்தில் போராட்டம் வன்முறையாக மாறியது. அப்போது இவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தடுக்க முடியாத சூழல் ஏற்படவே அதுதான் சமயம் என்று இவரையும் சேர்த்து கைது செய்து உலக நாடுகள் அனைத்தும் ஒரு விஞ்ஞானியை கைது செய்திருக்கிறார்கள் என்று எதிர்ப்பு குரல் கொடுத்த பொழுதும் ஓயாமல் ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் 171 நாட்கள் கழித்து இவரை அரசு விடுதலை செய்துவிட்டது. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரியான ஒரு மலை பிரதேசத்திலே எப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்கிறது, தான் வாழும் பகுதியை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி தான் வாழும் பகுதிக்கு என்னவெல்லாம் செய்து கொடுப்பான் என்பதற்கான முன்னுதாரணமாக நாம் இதை பார்க்கலாம். சுவிட்சர்லாந்தில் இருந்து, ஐரோப்பாவில் இருந்து 18 நாடுகளில் இன்றைக்கு அவர் கண்டுபிடித்து கொடுத்த ஐஸ் ஹீப் என்ற கோன் ஷேப்டு ஐஸ் மவுண்டைன்ஸ் உருவாக்குகின்ற அந்த அமைப்பு உதவி செய்திருக்கிறது என்றால் அது எவ்வளோ பெரிய விஷயம். கடைசியாக லடாக் பகுதியில் மோசமான ஒரு நிலச்சரிவு நடக்கப் போகிறது என்கிற நிலை வந்த பொழுது அவர் ஐஸ் ஹீப் ஏற்படுத்தி கொடுங்கள், மிக எளிதில் இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம், இல்லை என்றால் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டுவீர்கள் என்று எச்சரித்த பொழுது அரசு அது குறித்து எந்த விதத்திலையும் காதில் வாங்கிக்கொள்ளாமல், ஏனென்றால் 370யும் போயிடுச்சு, எதுவும் கிடையாது, ஜம்மு அண்ட் காஷ்மீர் எங்களுது என்று சொல்லிக்கொள்வதிலே ஆர்வமாக இருந்த அரசு கடைசியில் அதை அப்படியே விட்டுவிட்டு ஆயிரக்கணக்கான மக்களை அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பொழுது பல பாலங்கள் உடைந்து டிசாஸ்டரை சந்தித்தது. விஞ்ஞானிகளின் குரலுக்கு செவி சாய்ப்போம், அவர்களை பாதுகாப்போம், அவர்களுடைய கண்டுபிடிப்புகளை கொண்டாடுவோம். நன்றி தொடர்களே.